பொருளே தீர்த்தவனே அளித்தவனே கொண்டாந்தவனே நாககாராய நம. ஓம் நாககாராய நம. ஓம் நாககேஷாய நம. பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிவோஷனலான vlog தான் பார்க்க போகிறோம். அப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்காக மாலை போட்டிருந்தாங்க, ஐயனுக்கு விரதம் இருந்து. ஸோ அப்போ வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3rd இயர் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வீட்டில் வந்துட்டு அன்னதானம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தது. ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பூஜையை வந்து நாங்கள் நடத்திட்டோம். அண்ட் அதை வந்து ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன். வர முடியாதவங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் பூஜைலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ த்ரோட் பெயினும் இருக்குது, அதனால வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் கோயம்பேடு போயிட்டு பூ எல்லாமே வாங்கிட்டு திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அக்கா அண்ட் அண்ணி எல்லாருமே வந்து பூஜை நாளைக்கு அப்படின்னா நைட்டே வந்துட்டாங்க. அண்டு பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி மாலை வந்து ரெடி பண்ணலாம், ஸோ பூஜைக்கு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவும் வந்து நானே வந்துட்டு பார்த்து ஐயப்பனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அண்டு நான் வந்து அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் கோக்கணும்னு சொன்னேன். ஸோ அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் உதிரி பூ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே பூஜைக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் சரியான மழை. ஸோ எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட தான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்பா கூட மலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ மழைனால ஒரு சில பேரால் வர முடியல. பூஜை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சண்டேஸில் தான் வந்துட்டு வச்சுருந்தோம். ஸோ எல்லாருமே அப்போ தான் வர முடியும் அப்படின்றதுனால சாட்டர்டேவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. சிஸ்டர் அண்ணி யாருமே தூங்கலை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் கரெக்டாக இருந்தது. ஸோ பூ எல்லாமே டெக்கரேட் பண்ணிவிட்டு அண்ட் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஐயப்பனை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் படிக்கட்டு எல்லாமே வந்து அப்பா தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் எல்லாமே எங்களுக்கு ஒரு 4 o'clock அந்த மாதிரி முடிஞ்சுது. அண்ட் 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா வர சாமிங்களுக்கு எல்லாமே வீட்டிலே வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து A to Z வந்து நாங்களே தான் எல்லாமே பண்ணியிருந்தோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வரலை. அவங்க வந்து ஃபுல்லாக வந்துட்டு சாமி ரூம் பார்க்குறது, சாமி வந்து அபிஷேகம் எல்லாமே வந்து அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து யூஸ்வலாகவே அப்பா மலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிலைக்குமே அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. ரெகுலராக பண்ணுவாங்க, பட் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான அபிஷேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அன்றைக்கி பூஜை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலைக்கு போகிறதுக்கு 1 week முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையே வந்துட்டு நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ பூஜை அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாமிங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்பா வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நிறைய வகையான அபிஷேகம்லாம் பண்ணாங்க. நிறைய தடங்கள்லாம் தாண்டி இந்த ஒரு பூஜையை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பூஜை தான். பட் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான டைம் நமக்கு அமையலை அப்படின்னா அந்த பூஜையை வந்து நம்மளால் நடத்த முடியாது. ஸோ கரெக்டான டைமெல்லாம் பார்த்து நாங்கள் ரெடி பண்ணாலுமே சரியான மழை வந்துச்சு. அண்ட் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்து பூஜைகளை வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3rd இயர் வந்து மலைக்கு போகிறதுனால சரி ஏதாவது ஒரு அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து நாங்கள் சாமிக்கு அவங்க கூட மலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அன்னதானம் போட்டு பூஜை மாதிரி நாங்கள் சிம்பிளாக பண்ணியிருந்தோம். அண்ட் என்னென்ன அபிஷேகம்லாம் அப்பா அன்றைக்கி பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், தயிர், விபூதி, பஞ்சாமிர்தம், பால், இந்த மாதிரி நெய் அபிஷேகம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அபிஷேகம் வ்ளாக்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 சாமிக்காக வந்து அபிஷேகம் பண்ணாங்க. விநாயகர், முருகர், கடைசியாக வந்து ஐயப்பனுக்கு பண்ணாங்க. அண்ட் ஐயப்பனுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவனும் வச்சு பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே ஃபுல்லுமே வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து அப்பா தான் பண்ணது. கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை அவங்க. ஸோ படிக்கட்டு எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவே வந்து செஞ்சது தான் கையில்.
ஸோ குட்டியாக இருந்தாலுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த படிக்கட்டு எல்லாமே ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் வச்சு அந்த பூ வந்து நிற்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காண்டியே தனியாக வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தாரு. பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஐயப்பனுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சந்தனாபிஷேகம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அபிஷேகம்லாம் முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:00 போல் ஆயிடுச்சு. அப்போ வந்து குருசாமி வந்து கால் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பாத பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்காரர், அக்கா பையன் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் மலைக்கு போகிறாங்க கன்னிசாமி. அதனால் அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம் பூஜைக்காக. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட சேர்ந்து தான் சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பாத பூஜைலாம் பண்ணி வீட்டுக்கு வந்து அழைச்சாச்சு. அக்கா மட்டும் ஒரு நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு மாமா அக்கா மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இட்லி சட்னி சாம்பார் மட்டும் டிஃபன் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் அன்றைக்கி கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இந்த வாசலில் வந்து பூவிலே வந்து கோலம்லாம் போட்டு அண்ட் மாலை எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வந்து ஐயப்பனை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து எல்லாமே ரெடி மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தாங்க. விளக்கு கூட ஏற்றலை. நாங்கள் இன்வைட் பண்ண எல்லா சாமிங்களுமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாத பூஜை பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து அழைச்சோம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா கூட வந்துட்டு சபரிமலைக்கு போகிறவங்க தான். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருக்கும். அவங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே வரத்துக்கு முன்னாடி வந்து குக்கிங் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வரத்துக்கும் நாங்கள் குக்கிங் முடிக்கிறதுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. பாயசம் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்து பாயசம் வந்து நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மீதி எல்லாமே அம்மா அண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பாயசம் பூஜை நடந்துக்கிட்டே அப்படியே வந்து ரெடி பண்ணியாச்சு. குருசாமி வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் ரெடி பண்ணி ஐயப்பனுக்கு வந்து உதிரிப்பு வந்து நிறைய தேவைப்படும் பூஜைக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் உதிர்ப்பு வச்சுருந்தோம். பட் அது வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா பூவுமே அந்த டைமில் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். குருசாமி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்ற சொன்னாங்க. ஸோ விளக்கு ஏற்றிட்டு பூஜைலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த 18 படியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பூஜை, நமக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை. அண்ட் அது நீங்கள் வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஒரு டிவோஷ்னலாக ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க வீட்டில் பூஜைலாம் வைக்கும் போது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் ஐயப்பன் மாலை போட்டு முடிஞ்ச ஒரு சின்ன பூஜை வந்து உங்களுக்கே அது ஹாப்பியாக ஃபீல் சரணமையப்பா
வாசனே திருவாளி வீரனே திருமுடி கண்டனே உரித்தவனே ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைப்பொருளே சரணமையப்பா அவரது வல்லல்போனே சரணமையப்பா சௌபாக்கியம் வைப்போனே சரணமையப்பா கலியுக வரதனே சரணமையப்பா சபரிமலை தலத்தானே சரணமையப்பா சிவகால் திருமணே சரணமையப்பா குளத்துமலை பாலகனே சரணமையப்பா பொன்னம்பல வாசனே சரணமையப்பா வில்லாளி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா முத்திரத்தில் உரித்தவனே சரணமையப்பா முத்தமனே சத்தியனே சரணமையப்பா கம்பையிலே பிறந்தவனே சரணமையப்பா மங்களத்து மாமணியே சரணமையப்பா குறிப்பாலை குழந்தவனே சரணமையப்பா கண்புரியின் வாகனனே சரணமையப்பா தாயின் நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா கோபரின் சுவாமியே சரணமையப்பா குறிப்பால் குழந்தவனே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா 18 மலைகளை தாண்டி தான் நம்ம வந்து ஐயப்பனை வணங்கவே போவோம். ஸோ அதே மாதிரி நம்ம 18 படிக்கு ஒரு பூஜை இருக்கா, அந்த பூஜையெல்லாம் நம்ம வந்துட்டு வணங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பனை அந்த படிக்கட்டில் ஏறி தான் நம்ம ஐயப்பனையே வந்து பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான மொமெண்ட். நானுமே வந்து போயிருக்கேன் 3 இயர்ஸ். ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். அந்த 18 படி ஏறும் போதே வந்து கை கால்லாம் வந்து சிலுக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா கிட்டத்துலேயே வந்து ஐயப்பன் இருப்பாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அந்த உள்ளே இருக்க கோயிலில் இருக்க சிலையுமே ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம ஐயனுக்கு வந்து 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு நம்ம வந்து வழிபடுறது வந்து ரொம்பவே நல்லது. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா அண்ணியும் அக்காவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ணி வந்து குயிக்காக வந்துட்டு 2 பக்கத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து குக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காவுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வைட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப அனலாக இருக்குது அப்படின்னால பெட்ரூமில் உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பொடலங்காய் வந்து கூட்டு பண்ணியிருந்தோம், வடை, பாயசம், தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணியிருந்தோம், அண்ட் சக்கரை பொங்கல், ஸ்வீட் வந்து குலோப்ஜாம் பண்ணியிருந்தோம், சுண்டல் பண்ணியிருந்தோம், அண்ட் தயிர் பச்சடி. எல்லா ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் பண்ணியிருந்தோம். அண்ட் முன்னாடியே வந்து ஐயப்பனுக்காக படையலுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு கொடுத்தாச்சு. பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயப்பனுக்கு வந்து 108 மந்திரம்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருசாமி வந்து பூஜைலாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து படிக்கட்டில் வந்து ஒரு விளக்காக வந்து ஏற்றணும். ஐயப்பா
என்னுடைய ஹஸ்பண்டும் மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் விளக்கெல்லாம் ஏற்றி 18 படிக்கட்டுமே வந்து சூப்பராக விளக்கேற்றி படிப்பூஜை வந்து படிப்பாடுங்களோட வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலாக குருசாமி கிட்ட எல்லாருமே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அண்ட் நான் வந்து சபரிமலைக்கு போனதுலேருந்து இப்போ வர வந்து இவங்க தான் வந்து குருசாமியாக இருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசில் போகும்போதுமே வந்து இவங்களுடைய கேங் கூட தான் நானுமே போயிருக்கேன். அண்ட் இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கன்னிசாமிக்கு தான் வந்து அன்னதானம் கொடுக்கணும். ஸோ கன்னிசாமி வந்து பார்த்திங்கன்னா அக்கா பசங்க இருக்காங்க அண்ட் மாமா இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் மற்ற சாமிங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாருக்குமே வந்து கொடுத்தோம். எங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு வந்து நாங்கள் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐயனுடைய அருளால் வந்து இந்த அன்னதானம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இந்த பூஜையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் வீடியோ எடுக்கலை. வந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸு ப்ளஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ பூஜையுமே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் பெரிய பூஜையாக பண்ணோம். ஏன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.